ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்தேன். அந்த வாழைக்காயை பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வாழைக்காயை. ஏன்னா வாழைக்காய் வேக வச்சு எடுத்துகிட்டு தான் செய்யணும். இப்போ நான் தண்ணிக்கு வெந்துடுது. இப்போ நான் அதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிறேன். நான் ஒரே ஒரு வாழைக்காய் தான் போட்டேன் நான் சின்னதாக. ஏன்னா அது யாரும் சாப்பிட மாட்டாங்க. நானும் எங்கள் கணவரும் மட்டும்தான் சாப்பிட்ணும். அதனால் நான் ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ அதை நான் அப்படியே வேறு தட்டில் மாற்றிட்டு அந்த யானத்தை எடுத்துருங்கிட்ட. இப்போ நான் ஒரு சின்னதாக கடாய் ஒன்று வச்சுருக்கேன். போதும், இந்த கடாயே போதும் அந்த வாழைக்காயை பொரியல் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் உளுந்து போட போகிறேன். குண்டு உளுந்து, வெள்ளை உளுந்து இருக்குல்ல, அதுதான் போடுவேன். அது நல்லாயிருக்கும். வாழைக்காய் பொரியலுக்கு அதுதான் போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்க, நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அது போட்டதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பயிறு போட போகிறேன். லைட்டாக கடுகு உளுத்தம்பயிறு போட்டு அது பொரியணும். 2 பொரிஞ்சிட்டோம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிடுது. அதுக்கிடையில் நான் ஒரு அரை வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு வாழைக்காய் தானே, அதனால் நான் அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வாழைக்காய் பொரியல் இப்படி தான் செய்யணும். அதான் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இந்த பூண்டு உளுந்து எல்லாம் வாசனை நல்லா மணமாக இருக்கும். சேர்த்து சாப்பிடக்குள்ள நல்ல ஒரு மணமாக இருக்கும். வாழைக்காய் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 3/4 வதங்கினா போதும். அது ரொம்பலாம் வதங்க தேவையில்ல. இப்படி இருந்தால் தான் அது நடுக்குன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் வேக வச்ச வாழைக்காய் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லைட்டாக உப்பு, ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் உப்பு. இப்போ வெங்காயம் வேறு போட்டலாம், அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்ததுன்னா அந்த தூளோடைய பச்சை வாசனை போயிடும். வாழைக்காய் நல்லா பொன் வறுவலாக ஆகிடும். பாருங்கள், கலர் மாறிடுச்சு பாருங்கள், நல்லா அழகான கலர் வந்துடுது. இப்போ நான் அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை தூவிக்க போகிறேன். ரொம்ப வெரி வெரி சிம்பிளான வேலைங்க இது. ஆஹா, வாழைக்காய் பொரியல் ரெடி. வேறு ஏனத்தில் மாற்றிக்கலாமா? ஓகே. டொன்டடாய், வாங்க சாப்பிட்லாம் வாழைக்காய் பொரியல்.